ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். டெட் எக்ஸாமுக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விதிகள் பார்க்கலாம். சரிங்களா? இயக்க விதிகள், திரவ விதிகள், வாயு விதிகள். ஸோ இதை பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் மாதிரி இது இருக்கும். ஸோ போலாமா? நியூட்டனின் இயக்க விதிகள். இயக்க விதிகள் வந்து நியூட்டனோட விதிகள் 3. முதல் விதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலைம விதி அப்படின்னு சொல்லுவோம். 2வது உந்த விதி, 3வது எதிர் இயக்க விதி. ஃபஸ்ட்டு நிலைம விதி, அப்புறம் உந்த விதி, அப்புறம் எதிர் இயக்க விதி. நிலைம விதி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பொருளுக்கு வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அந்த பொருள் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது மூவ் ஆகும், ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும். பட் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் எப்படி வச்சோமோ அந்த பொருள் அப்படியே தான் இருக்கும். அதுதான் நிலைம விதி, நிலையாக இருக்கும். இதுதான் நிலைம விதி. நெக்ஸ்ட் வந்து உந்த விதி. உந்தம்னா பி அப்படின்னு சொல்லி, பி தான் வந்து உந்தம். உந்தம்க்கு பின்னு உள்ள லெட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். பி = எம் × வி. எம் அப்படின்னா மாஸ், நிறை, இன்று வின்னா வெலாசிட்டி, திசை வேகம். அப்போது நிறையும் திசை வேகத்தையும் பெருக்கி கிடைப்பது தான் உந்தம். அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உந்த விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு எதிர் இயக்க விதி. எதிர் இயக்க விதி என்னென்னா எந்த ஒரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. நான் இதை ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இது இப்படி நீங்கள் படித்தாலே போதும் தான். எதிர் இயக்க விதினா என்ன? எந்த ஒரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. ஒரு வினை கொடுத்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் அது. ஓகே. நெக்ஸ்ட்டு திரவ விதிகள் பாருங்கள். திரவ விதிகள். ஃபஸ்ட் ஒன் பாஸ்கல் விதி. பாஸ்கல் விதி என்னென்னா ஒரு திரவத்தில் அழுத்தம் பங்கிடப்படுவது. ஒரு திரவத்தில் அழுத்தம் வந்து எங்கெல்லாம் பங்கிடுறாங்களோ அதுதான் நம்ம பாஸ்கல் விதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். வாட்டர் பலூனில் ஹோல்ஸ் போடும்போது எல்லா துளையிலையும் வந்து ஒரே மாதிரி தான் அந்த அழுத்தம் இருக்கும். ஒரு திரவத்தில் அழுத்தம் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மற்ற இடத்துலையும் வந்து அந்த அழுத்தம் ஒரே போலே இருக்கும். அதான் வந்து நம்ம பாஸ்கல் விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கார் பிரேக்கு, ஜேசிபி, ஹைட்ராலிக் லிஃப்ட். இது ஒரு இடத்துல நம்ம கொடுக்குற ஒரு அப்ளை பண்ணுற ஒரு ப்ரெஷர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அது போகும். அதுதான் வந்து பாஸ்கல் விதி. ஒரு திரவத்தில் அழுத்தம் பங்கிடப்படுவது தான் பாஸ்கல் விதி அப்படின்னு சொல்லுவோம். திரவ விதியில் ஃபஸ்ட் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிதத்தல் விதி. மிதத்தல் விதி என்ன அப்படின்னா ஒரு திரவத்தின் மீது திண்மப் பொருள் அப்படின்னா ஒரு திடப்பொருள் சீராக மிதக்க அதன் புவியீர்ப்பு விசையும் மிதப்பு விசையும் சமமாக இருக்க வேண்டும். மிதத்தல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு திரவத்தில் ஒரு திடப்பொருள் மிதக்கணும் அப்படின்னா அந்த மிதப்பு விசையும் புவியீர்ப்பு விசையும் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். மிதப்பு விசையும் புவியீர்ப்பு விசையும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த பொருளானது கரெக்டாக மிதக்க முடியும். அது வந்து மிதத்தல் விதி. அப்புறம் எதிர்வினை இயக்க விதி. ஒரு திரவத்தின் மேல்நோக்கி ஒரு திரவத்தை மேல்நோக்கி இயக்க அதன் மிதப்பு விசை புவியீர்ப்பு விசையை விட அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு திரவத்தை மேல் நோக்கி இயக்கணும் அப்படின்னா அதோட மிதப்பு விசை எப்படி இருக்கணும் அப்படின்னா புவியீர்ப்பு விசையை விட அதிகமாக இருக்கணும். அப்போது மிதப்பு விசை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த திரவத்தை மேல் நோக்கி இயக்க முடியும். புவியீர்ப்பு விசையை விட மிதப்பு விசை அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்கிமிடிஸ் விதி. அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு திரவத்தில் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு திண்மத்தின் எடை வெளியேற்றப்பட்ட நீரின் எடைக்கு சமமாக இருக்கும். ஓகே. ஆர்கிமிடிஸில் எல்லாரும் தெரியும். ஒரு தண்ணியில் ஒரு திடப்பொருள் நம்ம ஒரு திண்மப்பொருள் போடுவோம் அப்படின்னா எவ்வளோ ஃபுல்லாக இருக்கிற தண்ணி எவ்வளோ வெளியே போகுதோ அந்த எடையும் அந்த பொருளோட எடையும் சேமாக இருக்கும். இதுதான் வந்து ஆர்கிமிடிஸ் விதி. தென் நெக்ஸ்ட்டு வாயு விதி. வாயு விதியில் வந்து ஃபஸ்ட் ஒன் பாயிலே விதி. ஃபஸ்ட் ஒன் வந்து பாயிலே விதி. பாயிலே விதியில் என்னென்ன வரும் அப்படின்னா பியும் வியும் வரும். இது வந்து நான் ஷார்ட்டாக எழுதின நோட்ஸு. ஸோ லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் இதை எடுத்தேன். பாயிலே விதி பி அண்ட் வி. ஸோ பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v. இங்கே வந்து டி தான் கான்ஸ்டண்ட்டு. ஓகேவா? பாயிலே விதியில் டி வந்து கான்ஸ்டண்ட்டு, பியும் வியும் வேரியபிள். ஓகேவா? ஸோ பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v. ஓகே. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனில் மாற்றும் போது ஒரு ஏ ஆட் பண்ணிப்போம்ல. இப்போ பி = a/v. ஓகே. இப்போ a = pv தான் பாயிலே சமன்பாடு இல்லைன்னா வெப்பநிலை சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். பாயிலே சமன்பாடு இல்லைன்னா வெப்பநிலை சமன்பாடு என்னென்னா a = pv. அது எப்படி வந்துச்சுன்னா p is directly proportional to 1/v. அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்? ஒரு a சேர்த்து போகல. ஸோ a/v. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது a = pv. இதுதான் பாயிலே சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சார்லஸ் விதி. இங்கே வந்து எதெல்லாம் வேரியபிள்னா டீயும் வியும் வேரியபிள். அப்போ எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்?
P கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன்ல Pயும் Vயும் வேரியபிள், T கான்ஸ்டன்ட். செகண்ட் ஒன்ல Tயும் Vயும் வேரியபிள், P கான்ஸ்டன்ட். ஓகே ஓகே இப்போ இது வந்து V is அங்கே வந்து P is directly proportional to 1/V. இங்கே V is directly proportional to T. அங்கே A எடுத்தனால இங்கே A dash எடுத்துருக்கோம். ஸோ V is equal to A dash T. That is A dash equal to V by T. இது வந்து சார்லஸ் சமன்பாடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாய்லே சமன்பாடு, செகண்ட் ஒன்று வந்து சார்லஸ் சமன்பாடு, இல்லைனா ப்ரெஷர் ஈக்குவேஷன் கூட சொல்லுவோம். அங்கே வந்து வெப்பநிலை ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ எது கான்ஸ்டன்ட்? டி தானே. பாய்லர் விதியில் எது கான்ஸ்டன்ட்? டி கான்ஸ்டன்ட். டீன்னு என்னது? டெம்பரேச்சரு. ஸோ அந்த கிடைக்கக்கூடிய சமன்பாடு வெப்பநிலை சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எது கான்ஸ்டன்ட்? பி கான்ஸ்டன்ட். பின்னு என்ன? ப்ரெஷரு. ஸோ இது வந்து ப்ரெஷர் ஈக்குவேஷன், அழுத்த சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து லூசாக் விதி. லூசாக் விதி என்ன? வாயுநிலை சார்ந்த பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒன்று சேர்ந்து வாயுநிலையை சார்ந்த பொருட்களை கொடுக்கும். வாயுநிலை சார்ந்த பொருட்கள் வந்து சேர்ந்து வாயுநிலை சார்ந்த பொருட்களை தான் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து லூசாக் விதி. ஓகே ஸோ திரவ விதி, நியூட்டன் இயக்க விதி 3 பார்த்தோம், திரவ விதி பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வந்து வாயு விதி பார்த்தோம். ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, இது இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? ஸோ இதே போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.